Hey, hi, hello, viewers. Welcome to Animax Gaming. Okay, guys, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச் 1000 years of blood war core 4ல வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுறப்ப ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹைப்பை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் போய் சேரும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு போல அந்த ஹைப்புங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம இச்சுகோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூகாவாவை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பழைய பிளேடை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ பழைய கெட்சுகா சென்சோ. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்களும் எனக்கு தெரியும், இது வந்து 1000 years of blood warக்கு முன்னாடி இருந்த அந்த கெட்சுகா சென்சோ தான் அவனோட ஸ்வாடு. ஸோ அதை வச்சு நம்ம ஹியூகாவாவை அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா தான் தெரியும் அது கனவாக இருந்திருக்கும். எந்திரிச்சதுக்கப்புறம் ஓகே இது ஒரு கனவா, என்னதான் இருந்தாலும் கெட்ட கனவாக இருந்தாலும் கெட்ட கனவு தான் இருக்கலே ரொம்ப நல்ல கனவு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னால் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. ஸோ அவங்களோட பிட்ரையில பார்க்க முடியுது, அவங்களோட வழியை என்னால் உணர முடியுது, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சர்ஸுமே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணில் எல்லாத்தோட ஃபியூச்சரும் எல்லாத்தோட அந்த ப்ரெசென்ட்டில் இருக்க திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்படுறது நம்மக்கிட்ட. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டில் ஃபீல்ட்ஸையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எந்தெந்த இடத்துல யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் நம்ம காமிக்கிறாங்க. கடைசியாக நம்ம இச்சிகவும் இசிடாவும் வந்து பார்த்தீங்கன்னா செரன் ரிட்டர் அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம இசிடா சொல்கிறோம், ஸோ இவங்களோட 2 பவர், அதாவது யூகாவாவோடதும் இவனோடதும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்வாப் ஆகிக்கும். எப்போல்லாம் தூங்குறானோ அப்போல்லாம் அவனோட பவர் இவனுக்கு வந்துடும். நீ நினைக்கிறது கரெக்ட் தான். இப்போ யூகாவா வந்து ரொம்ப வீக்காக இருப்பான், அவன் மேலே தான் இருக்கான், நீ இப்போ போனீங்கன்னா அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம குராசாக்கி கிட்ட சொல்ல, உடனே குராசாக்கி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, சும்மா நைன் பேசிட்டே இருக்காத, நான் இந்த ஏரியாவை பார்த்துக்கிறேன், நீ போய் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறான் நம்ம இசிடா. அதுக்கப்புறம் குராசாக்கியும் மேலே போய் ஃபைட்டுக்கு போகிறான். அப்படியே நம்ம குரோசாக்கி கூட இனோவே சேடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம இனோவே சொல்கிற, அப்பாடா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நான் கூட எங்கள் இசிடா உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குன்சி கூட சேர்ந்துட்டாங்களோ, அதாவது அவனுங்க கூட யூகாபாகாவை கூட சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் முழுசாக அவன் சேரல, அவன் நமக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அங்கே சேர்ந்துருக்கான் போல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பவே அவங்க ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளோரில் ஏகப்பட்ட சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. திடீர்னு அந்த சிலைகள்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம இச்சிகாவை வந்து பார்த்தீங்கன்னா குரோசாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்ல இருந்து நம்ம சேட் அவங்களை காப்பாற்றிடுறான். ஸோ என்னதான் காப்பாற்றினாலும் அவன் நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கிறனால இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது. ஸோ அதனால சேட் வந்து நான் இதை பார்த்துக்கிறேன், நீ சீக்கிரமாக யூகாபாகா இருக்க இடத்துக்கு போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோசாக்கி கிட்ட சொல்கிறான். உடனே சேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ ஃபைட் பண்ணுறப்பவே அந்த இடத்துக்கு நம்ம காஜுவும் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சுவா அவன் பேர் கஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ வந்தவுடனே நம்ம சேட் கேட்குறான், எங்கடா போயிட்டு உன்னை ஆளையவே காணோம் அப்படின்னு கேட்க, நம்ம கஞ்சு சொல்கிறான், டேய் நீங்கள் தானே என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, எங்கடா எல்லாரும் சேர்ந்து என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, இப்போ தான் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்தேன், இனிமே தான் என் திறமையை காமிக்க போகிறேன், இதுதான் எனக்கான ஏரியா அப்படிங்கிறான். ஏன்னா இவனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சாலிட் பார்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டாக மாற்ற முடியும். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் சாலிடான ஒரு ஸ்டோனில் உருவாக்கின ஒரு ஸ்டாச்சு தானே, அதனால் இவனால் பண்ண முடியும்னு சொல்ல, ஓகே சேட் ஒரு வழியை காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இச்சுகோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் முன்னாடி போக தான் பார்ப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் முன்னாடி போயிருக்கான். ஸோ அவனுக்கு பின்னாடி இருக்க மற்ற விஷயத்தெல்லாம் நாம தான் சமாளிக்கணும், அவன் பிரச்சனை முடிஞ்சிட்டு வரப்ப அவன் வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு பாதையை நாம தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ இந்த சைடு நம்ம இசிடா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்மளோட யூகாவாவோட பவர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கனால அவனால் கம்ப்ளீட் ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய பவர் இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை அப்படின்னு நம்ம இசிடா வந்து பேர நினைக்கிறான். அதாவது யாராலையுமே கம்ப்ளீட் ஃபியூச்சரை பார்க்க முடியாது. ஸோ போன தடவை எனக்கும் அவனுக்கும் நடந்த கான்வர்சேஷனில் அவனே வந்து பார்த்தீங்கன்னா தயங்கினா, என்னோட ஃபியூச்சரை உன்னால் உண்மையாலுமே ஃபுல்லாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் பதில் சொல்லவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் ஃபியூச்சரை அவனால் கண்டிப்பாக பார்க்க முடியாது, அவனோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நம்ம இசிடா வந்து அவங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபியூச்சர் ஃபுல்லாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க 2 பேரும். ஸோ ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் இவனை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஃபைட் பண்ண, இன்னொரு சைடு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூகாவாகாவோட பவர் அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா யூகாவாகா இப்போ இதுக்கு தூங்கிட்டு இருக்கனால எப்போல்லாம் அவன் தூங்குறானோ அப்போல்லாம் அவனோட பவர் வந்து நம்ம ஹாஸ்பல்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல் ஃபயரோட ஃபைட் பண்ணுறான். பட் நம்ம ஈஸியாக ஃபைட் பண்ணுற எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பண்ணிடுறான். ஈஸிடாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, ஒருவேளை இவனால் உண்மையாலுமே எல்லா ஃபியூச்சரையும் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. அப்புறம் ஃபைட் போயிட்டு இருக்கப்பவே நம்ம இசிடாவை வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடுறான். ஸோ இந்த மாதிரி கீழே அடிச்சுட்டு, நீ என்னை சும்மா நினச்சியா, இப்போ யூகாவாவோட பவர் எனக்குள்ளே இருக்குது, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மீதி பாதி உடல் மாதிரி நான், நீ உன்னோட டம்மி பவர் வச்சுட்டு தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
மெஜஸ்டி என்னை நம்பி தான் அவரோட பவர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹஸ்வல்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரியணுமா, எங்களோட பிளான் என்னன்னு உனக்கு தெரியணுமா, கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல அவனோட வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிராக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு அந்த ஒரு சோல் சொசைட்டியோட வேர்ல்டில். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உலகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இங்கே வேற சோல் ரிப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களா. ஸோ அவங்க ஹாலோ அன் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய கிராக் உருவாகுது. அவன் உடனே ஓடி போய் நம்ம உரஹராவோட அசிஸ்டன்டான அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறான், கிசுக்கி கிட்ட. சரி, கிசுக்கி தான் நம்ம உரஹரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பார்த்து தான் உரஹரா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மெஜஸ்டியோட பிளானே இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோல் சொசைட்டி அட்டாக் பண்ணுறதுலேருந்து அவரோட இது வரைக்கும் எல்லாமே நடந்தது எல்லாம் அவரோட பிளான் பண்ணி தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ யமமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இறந்தனால, அவர் இறந்தனாலையும் அது மட்டும் இல்லாமல் ஸ்காட் ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனனாலையும் சோல் சொசைட்டியில் இருக்க பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறிச்சு. அப்புறமேட்டு அது மட்டும் இல்லாமல் மெஜஸ்டி வந்து சோல் கிங்கை கொன்னனால இன்னொரு உலகத்தில் இருக்க அந்த ஒரு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 3 உலகமுமே வந்து பார்த்தீங்கன்னா அழிய போகுது. ஸோ இந்த 3 உலகத்தையும் அழிச்ச பிறகு குயின்சிங்களுக்காகவே ஒரு தனியாக ஒரு உலகத்தை உருவாக்குறது தான் மெஜஸ்டியோட முதல்ல இருந்து ஸ்டார்டிங் கோலாக இருந்தது. அந்த ஒரு உலகத்தில் நான் உன்னோட ஃபியூச்சரை நான் எங்கேயுமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதாவது நீ அந்த ஒரு ஃபியூச்சருக்கு நீ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் உன்னை கொண்டுருவேன் அப்படிங்கிறத தான் அவன் அப்படி சொல்கிறான். ஸோ சொல்லிட்டு இருக்கப்பே அவனோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வச்சு கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இசிடி அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ எஸ்கேப் ஆன பிறகு எனக்கு இப்போ இருக்கிறது 2 கோயில் தாண்டா, ஒன்று வந்து உன்னைய கொல்லணும், இன்னொன்று ஆல்மைட்டியை கொல்லணும், அதாவது மெஜஸ்டியான யூஹாவாவை கொல்லணும். கொன்னதுக்கப்புறம் இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சீரமைக்கணும், அதாவது இந்த உலகத்தோட பேலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி கொண்டு வரணும், இதுதான் இப்போதைக்கு என்னோட கோல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக சொல்ல ஆரம்பிக்கிறோம். இன்னொரு சைடு நம்ம யோரிச்சியை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அவள் போன சீசன்லேயே சரியான அடி வாங்கி தான் உட்காந்துட்டு இருப்பா. ஸோ அதை பார்த்துட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், உன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ தாங்க முடியுது, உன்னோட ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷரில் நான் ஆக்சிஜனையும் நைட்ரஜனையும் கலந்துருக்கேன், நீ உயிரோடு இருக்கிறதே ரொம்ப அதிசயம் தான் ஆகும், இவ்வளோ தூரம் நீ தாக்கு பிடிக்கிறியே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவளை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னொரு சைடு நம்ம யோரிச்சி, நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் நீ அந்தளவுக்கு செலுத்தலை போல, அதனால தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க, யூசிரோ. அவன் ஆல்ரெடி அடி வாங்கி தான் உட்காந்துட்டு இருப்பான். யூசிரியை வந்து ரொம்ப நாள் தாங்க மாட்டான், ரொம்ப நேரத்துக்கு தாங்க மாட்டான். அவன் எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ டக்குன்னு இவன் கிட்ட வந்துடுறான். கிட்ட வந்தோடனே, நீ ஏதோ பிளான் பண்ணுறேன்னு தெரியுது, ஆனால் நான் இவ்வளோ பக்கத்தில் இருக்கேன், நீ என்ன பிளான் பண்ணாலும் உன்னைய கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் உன்னை போட்டு தள்ளிடுவேன், அதனால் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம யோரிச்சுக்கு வேறு வழி தெரியல. அவளோட தம்பி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவளோட நகரும் இல்லை. ஆனால் ஏன்னா அவளோட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நைட்ரஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது. டப்புன்னு நம்ம ஒரு பின்னாடி வந்துடுறான். என்னம்மா பயங்கரமான அடி வாங்குற போல அப்படின்னு பார்த்துட்டு அவனுக்கு ஒரு அடியை போட்டு விட்றா யோசிச்சு, எங்கடா பார்த்துட்டு இருக்கேன், என்னைய பார்த்து பேசுனா எங்கடா பார்த்து பேசிட்டு இருக்கேன், நானே சிக்கலான நிலைமையில இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, உடனே நம்ம உறவுறான், ஐயோ மன்னிச்சிருமா தெரியாமல் பார்த்துட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஐயோ இவனா உரஹர வந்துட்டானா, ஏன்டா எனக்கு மட்டும் பெரிய பெரிய ஆளுங்களாவே வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் அந்த வெளில. இப்படி இவன் இந்த சைடு பேசிட்டு இருக்கப்பவே நம்ம ஹுராஹரா நம்ம யோரிச்சியோட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஜெக்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறான். ஸோ ஜஸ்ட் தொடுறான். ஸோ ஃபஸ்ட்டு தொடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. தொட்ட உடனே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஜம்ப் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நேரமாக யோரிச்சியால் கொஞ்சம் நேரம் நவுறவே முடியல. எப்படா யோரிச்சி இவ்வளோ வேகமாக நவுறா, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா உரஹராவோட வேலை தான் போல். ஸோ அப்போவே சொன்னார் மெஜஸ்டி, நம்ம குராசாகி கிட்ட பொட்டன்சியல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி நம்ம கென்பாச்சி ஜராக்கி கிட்ட காம்பேக்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது, இச்சிபி ஹயோசுபி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டம் இருக்குது, அண்ட் அதே மாதிரி நம்ம ஐசன் சோஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்தையும் முக்கியமான ஒரு டார்கெட்டை நம்ம யூஹாவாகா சொல்லியிருக்கான். அண்ட் ஃபைனலாக உரஹராவால் எவ்வளோ பெரிய ஸ்கீமாக இருந்தாலும் அந்த ஸ்கீமை அவனால் அவுட் ஸ்பாட் பண்ண முடியும். அதாவது எவ்வளோ பெரிய பிளானாக இருந்தாலும் அந்த பிளானை முறியடிக்கக்கூடிய பிளான் அவங்ககிட்ட என்றைக்குமே ஒன்று இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் தான் எல்லா ட்ரபிள் மேக்கர்ஸும் ஏன் கூட சண்டை போட வராங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க. இன்னொரு சைடு நம்ம உரஹரவும் யோரிச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம யோரிச்சு கேட்குறா, நீ எனக்கு பின்னாடி ஏதோ இன்ஜெக்ட் பண்ணியா, என்ன இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னு கேட்க, அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்ல, உடனே யோரிச்சி சொல்கிறா, அப்போ நீ இவ்வளோ நேரமாக நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நீ சைடில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க, அதுக்கப்புறம் அந்த ஒரு கேப்பில் நீ வந்து அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறான். சரி, எவ்வளோ நேரம் இது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, 5 நிமிஷம் தான் அப்படிங்கிறான். உடனே எனக்கு அந்த 5 நிமிஷமே போதும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணலான்னு பார்க்க நம்ம யுரோஹரோ உடனே பின்னாடி வந்துடுறான். 1 நிமிஷம் அப்படின்னு சொல்ல, என்ன வேணும் உனக்கு அப்படின்னா, நீ ஏன் அந்த பவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்க, அந்த பவரை ஐயோ அந்த பவரெல்லாம் அறவரை ட்ரெஸ்ஸை
வச்சுலாம் என்னெல்லாம் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு வேறு வழி தெரியல, நீ ஃபோர்ஸ் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஒரு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த இடத்துக்கு வெளில வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். அட்டாக் பண்ணவும் நம்ம யோரிச்சி அவளோட ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஃபைட் பண்ணுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவளால் அந்த மருந்து ஆல்ரெடி அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறான். ஸோ அட்டாக் பண்ண உடனே ஆல்ரெடி இருந்த எஃபெக்ட்டும் இந்த எஃபெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுது. ஸோ இந்த ஃபைட் சீனை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் ஃபைட் சீன் காமிச்சா நமக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பார்க்கணும், ஃபுல் ஃபைட் சீன் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சைடு யோரிச்சு அடி வாங்கி உளுந்து கிடக்க, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரஹரா அப்படியே அந்த இடத்துக்கு சீக்கிரமாக வந்துடுறான். ஸோ வந்துட்டு ஏதோ ஒரு நோட் மாதிரி காமிக்கிறான். யோரிச்சு இங்கே பாரு, இந்த நோட்டில் நான் ஒன்று எழுதிருக்கேன் அப்படின்னு. என்ன எழுதிருக்கான்னா, இந்த பேப்பரை திருப்பின உடனே நீ உன்னோட அந்த ஃபார்முக்கு மாறிடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். ஆனால் அவன் ஆல்ரெடி மாற மாட்டேன்னு சொல்லியிருந்தான். பட் இவன் பேப்பரை திருப்பவும் நம்ம யோரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முக்கு மாறிடுறா. ஸோ சம்திங் இருக்கு போல. ஸோ அப்புறமா தான் நம்ம சொல்லுவாங்க. ஸோ மாறின உடனே நம்ம வில்லனுக்கு ஒரே சாக்கு, என்னடா நடக்குதுங்க, இவன் எப்படி இந்த ஃபார்முக்கு மாறினா, இவளால் அசைய கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவன் அப்படி பேசிட்டு இருக்கப்ப நம்ம யோசிச்சு எதுவுமே கண்டுக்கல. அப்பதான் நம்ம உரஹரா சொல்றான், இந்த ஃபார்முக்கு பேரு தான் ரைஜு சென்கை அப்படின்னு. ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு புரியுது ஓகே அப்படின்ட்டு. ஆனால் நம்ம யோசிச்சு இந்த சரி பேசிட்டு இருக்கப்பவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு பூனை எப்படி அட்டாக் பண்ணுமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோரிச்சியும் அட்டாக் பண்ணுறான். பட் அவன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யோரிச்சியோட ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷருக்கு எதிரான இம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்குது. அதுதான் அவனோட பவரே. ஸோ யார் அட்டாக் பண்ணுறாங்களோ அவன் அந்த அட்டாக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்யூனிட்டியை இன்ஜெக்ட் பண்ணிப்பான். பட் இப்போ அட்டாக் பண்ணுறப்ப அவனுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷருக்கான இம்யூனிட்டியை உடம்புல இருக்குது. பட் எப்படி எனக்கு இப்போ என் மேலே அட்டாக் படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம உரஹரா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அவளோட மூடுக்கு தகுந்த மாதிரி அவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து மாறும். நீ வேணா அவளை பாரு, அவள் உன்னை இப்போ துரத்த கூட இல்லை பாரு அப்படின்னு சொல்ல டப்புன்னு அவனும் பார்க்குறான். அவன் துரத்தலை. ஆனால் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடி உழுக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அடி உழுகுது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் புரியல. அப்போ தான் உரஹரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே புரிய வைக்கிறான். ஸோ என்னன்னா வில்லனோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு அட்டாக்குக்கும் தகுந்த மாதிரி ஆல்ரெடி இவன் வந்து பார்த்தீங்கன்னா யோரிச்சியோட அட்டாக்கு தகுந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி இம்யூனிட்டி அவன் உடம்புல செலுத்திட்டான். பட் இப்போ எதனால் அவனுக்கு அட்டாக் உழுகுதுன்னா, யோரிச்சி இந்த ஃபார்மில் இருக்கப்ப அவளோட மூடுக்கு தகுந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு 48 தடவை அவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யோரிச்சியோட எல்லா அட்டாக்குமே அவன் மேலே பட்டிருக்கு. அவனை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உரஹரா யோரிச்சி இங்கே அவனோட பொம்மை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்க, ஒரு பூனைக்குட்டி எப்படி வந்து அந்த பொம்மை கூட விளையாடுமோ அதே மாதிரி நம்ம யோரிச்சியும் விளையாண்டுட்டு நம்ம உரஹராவை நக்க ஆரம்பிக்கிறா. ஸோ லிட்டரலி நம்ம யோரிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பூனை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோரிச்சி நம்ம உரஹரா இன்ஜெக்ட் பண்ணால் அந்த ஒரு மருந்தோட எஃபெக்ட் வந்து தீர்ந்துருது. சரி நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு, நான் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு போய் பார்த்துட்டு வரேன், அதுக்குள்ளே அவனோட அந்த பாய்சன் கொஞ்சம் எஃபெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி ஏதோ ஒரு பால் மாதிரி வருது, பர்பிள் கலர் பால். வேறு யாரும் இல்லை, நம்ம வில்லன் தான். அவன் என்ன சாகலை. ஸோ ஏதோ ஒரு அந்த பால் டப்புன்னு பெருசாக ஒரு பேரியர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடுது. பேரியர் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வில்லனோட ட்ரான்ஸ்ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுது. ஸோ இதை பார்த்தோன்னே என்னை பார்த்து பயந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. இதுக்கப்புறம் நம்ம உரஹராவும் நம்ம யோரிச்சியும் எப்படி இவனை டிஃபீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் எபிசோடில் தான் பார்க்க முடியும். ஸோ அது நெக்ஸ்ட் வீக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸும் போடுவோம். அண்ட் ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லிட்டரலி இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூஸருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம்.